அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்கள் மற்ற யாராக இருந்தாலும் சரி, கார்லேயோ பைக்லேயோ போகும்போது பார்த்து நீங்கள் ஜாக்கிரதையாக போகணும். பின்னாடி யார் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கங்க. திடீர்னு யாராவது சில அரசியல் கட்சி தலைவர்கள் வருவாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் அவங்க முன்னாடி போய் நின்னீங்க அப்படின்னா அவங்க இடிச்சிருவாங்க. உங்களை இடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் இடிச்சிட்டாங்கன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிடணும். தயவுசெய்து போயிடுங்க. இடிச்சிட்டாங்களே என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பாக போயிட்டு உங்கள் காரையோ வண்டியோ ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்ட போய் முறைச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்துக்கோங்க. எப்படியா இருந்தாலும் எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, தனியாக வரப்போகிறது கிடையாது, கூட்டமாக தான் வருவாங்க. அப்படி கூட்டமாக வரும்போது கூட்டமாக உங்களை போட்டு நொங்கி எடுத்துருவாங்க. நீங்கள் எங்கே ஓடினாலும் சரி உங்களை விட மாட்டாங்க. அதனால் தயவுசெய்து சைடில் ரைட்டில் லெஃப்ட்லலாம் யார் வராங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போங்க. ரொம்ப முக்கியமாக இடிச்சிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, போயிடுங்க. அடி வாங்கி அசிங்கப்படாதீங்க. அதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வந்த விஷயம். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்களுக்கு சகிப்புத்தன்மைங்கிறது இருக்க மாட்டேங்குது. மனுஷனாக பிறந்தால் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வேணும். அப்புறம் விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதுலேயும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. பிரபலமானவங்க, சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, கட்சி தலைவர்களாக இருக்கிறவங்க, ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறவங்க, இவங்களுக்கே பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தான் ஒரு பெரிய ஒரு தலைவன், ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவருங்கிற ஒரு இருமாப்பு, ஆட்டோமேட்டிக்காக ஒரு இருமாப்பு, அகங்காரம், ஆணவம் ஆட்டோமேட்டிக்காக தலையில் போய் உட்காந்துக்குது. அதனால் என்ன ஆகுது, அவங்க யாராக இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் விஷயம். இப்படிப்பட்டவங்க எப்படி மக்களை ஆட்சி பண்ணுறதுக்கு ஆட்சி அவங்கக்கிட்ட கொடுத்தா எந்த மாதிரி நிலைமை உருவாகும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அதனால் தயவுசெய்து யாராக இருந்தாலும் ஒதுங்கி போயிடுங்க. அது உங்களுக்கு நல்லது. அதுதான் நான் சொல்ல வரேன். நன்றி.